ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் நேபாளத்தில் சக்தியே பெரியவள், அவள்தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று கூறிய கோரக்கர் என்பவரிடம் வாதம் புரிந்து அவரை வென்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். உரையை முடிக்கும் போது சங்கரரை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அவரை தன் அவைக்கு வரவைத்து பெருமைப்படுத்தினான் என்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நேபாள் நாட்டு மன்னன் தன் நாட்டின் வருவாயில் ஒரு பகுதியை அத்வைத தத்துவ பிரச்சாரத்திற்கே ஒதுக்கினார். சக்தி தத்துவம் பிரம்ம தத்துவத்தோடு இணைந்தே இருக்கும் என்பது சங்கரர் கோரக்கர் விவாதத்தின் போது உருவாக்கிய புதிய கோட்பாடாகும். இதன் விளைவாகத்தான் சக்தி பீடங்களில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை என்ற தாந்திரீக முறைகளிலும் சங்கர் ஈடுபாடு கொண்டார். அதன் பின் பத்ரிகாசிரமம், அதாவது பத்ரிநாத் செல்ல முனைந்தார் சங்கரர். மலைகளின் மீதும் பனிக்கட்டுகளின் மீதும் நடந்தே சென்றார். பத்ரிகாசிரமம் ஹரித்வாரத்திலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10,250 அடி உயரத்தில் இருக்கின்றது. ஆதிசங்கரர் ஹரித்வாரம், ரிஷிகேஷம், ருத்ரப்பிரயாகை, ராம்பூர், ஜோஷிமட் வழியாக பத்ரிகாசிரமத்தை அடைந்தார். அப்போது ஆதிசங்கரின் கனவில் பரந்தாமன் தோன்றி தன் விக்கிரகம் நாரதகுண்டத்தின் அடியில் இருப்பதாகவும் அதனை அலக்நந்தா நதியிலிருந்து எடுத்து ஒரு ஆலயம் எழுப்புமாறும் பணித்தார். அதன்படி திருமாலின் சிலையை எடுத்து வந்து பத்மநாதரின் முயற்சியாலும் காகுவால் என்னும் அரசன் முயற்சியாலும் பத்ரிநாத் ஆலயத்தை எழுப்பினார். அங்கு ஆலய பூஜா முறையையும் அவரே வகுத்து பிரம்மச்சாரியான நம்பூத்திரி சீடரொருவனை அர்ச்சகராக நியமித்தார். இன்றைக்கும் இங்கு நம்பூத்திரிகளே அந்த உரிமை பெற்றிருக்கின்றார்கள், அந்த பூஜை செய்யும் உரிமை பெற்றிருக்கின்றார்கள். ராவல் என்பதான ராஜ மரியாதையும் அந்த பிரம்மச்சாரிகள் பெறுகின்றார்கள். பின்னர் மாலவனின் தரிசனம் பெற்றார். ஷட்பதி சோஸ்திரம் என்ற பரம ரமணீயமான 6 ஸ்லோகங்களால் அவனை துதிக்கின்றார். முதலாவது ஸ்லோகத்தில், ஓ விஷ்ணுவே, நின் திருநாமம் என்னுடைய அடக்கமின்மையை போக்கும், என் மனதை கட்டுப்படுத்தும், அற்ப விஷயங்களில் காணல் நீர் போன்ற மன நிறைவுக்காக இயங்கும், புலன்களின் போக்கை மாற்றும், உயிரினங்கள் அனைத்தின் மீதும் ஈவிரக்கத்தை பெருகச் செய்யும், பிறத்தல் இறத்தல் என்னும் கடலை கடக்கச் செய்யும் என்று முதல் ஸ்லோகத்தை சொல்கின்றார். அடுத்ததாக 2வது ஸ்தோத்திரத்தில் புனிதமான விண்ணுலக கங்கையை மகரந்த தூளாக பெற்றதும், சச்சிதானந்தம் என்னும் நறுமணத்தை கொடுக்க வல்லதும், பிறத்தல் இறத்தல் என்னும் அச்சத்தை அழிப்பதுமாகிய லட்சுமி மணாலனின் திருவடிகளை பணிகின்றேன் என்கின்றார். 3வது ஸ்தோத்திரத்தில், ஹே நாதனே, கடலும் அலையும் ஒன்றே என்பது போல நீயும் நானும் ஒன்றுதான். ஆனால் கடலுடையதுதான் அலைய உரிய, கடல் அலையுடையது என்று. அவ்வாறே நான் தான் உனக்கு உடைமை, நீ எனக்கு என்றும் உடைமையாகாய். 4வதாக, கோவர்த்தனமலையை குடியாக பிடித்தவரே, இந்திரனுக்கு இளையவரே, அரக்கர் குலத்தின் பகைவரே, சூரியனையும் சந்திரனையும் கண்களாக உடையவரே, எவனொருவன் உம்மால் பார்க்கப்பட்டானோ அவன் மேன்மையை அடைகின்றான் என்கின்றார். 5வது ஸ்தோத்திரத்தில், பரமேஸ்வரனே, மச்சாவதாரம் போன்ற அவதாரங்களை எடுத்து உலகை எப்பொழுதும் காக்கும் தாங்கள் பிறப்பு இறப்பு என்னும் இவைகளால் ஏற்படும் அல்லல்களைக் கண்டு பயந்துள்ள என்னை நீ காப்பாயாக என்கின்றார். அடுத்ததாக, தாமோதரனே, நற்குணங்களின் இருப்பிடமே, தாமரை போன்ற அழகிய முகத்தை உடையவனே, பசுக்களை காப்பவனே, பிறப்பு இறப்பு என்னும் கடலை கடையும் மந்திர மலையானே, எனக்குள்ளே பெரும் அச்சத்தை, என்னிடம் இருக்கும் அச்சத்தை போக்குவாயாக என்கின்றார். 7வது ஸ்லோகத்தில், நாராயணனே, கருணை வடிவே, உன்னுடைய திருவடிகளை சரணடைகின்றேன். இந்த 6 செயல்கள் அல்லது 6 சொற்கள், அதாவது 6 காலுடைய தேனியானது எப்பொழுதும் என் முகத்தாமரையில் குடியிருக்கட்டும் என்கின்றார். இதுபோன்ற அற்புத நிகழ்வுகளை எல்லாம் இவருடைய பயணத்தில் நாம் மேலும் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர.